வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இது பெட்ஸ்டாக் தமிழ். நான் உங்க மனோஜ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா மேக்ஸ் பேக் கனலோட பார்ட் 2 வீடியோ தாங்க பார்க்க போறோம். நம்மளோட சேனல்ல அவங்களோட பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோல அவங்களோட ஜெர்மன் ஷெப்பர்ட்ல எப்படிலாம் மெயின்டைன் பண்றாங்கன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணா எங்களோட வீடியோஸ் உடனே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். இவங்களுக்கான சப்ளிமெண்ட்ஸ்லாம் என்னது நம்ம கொடுக்கலாம்? ப்ரோ, சப்ளிமெண்ட்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் காமனாக வந்து இப்போ இருக்கிற மார்க்கெட்ஸில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் பர்டிகுலராக சொல்ல விரும்பல. இப்போ நீங்கள் ஒரு ஷெப்பர்ட் பப்பி வாங்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டைல்ஸில் வச்சு வளர்க்கக்கூடாது. டைல்ஸில் வச்சு வளர்க்கறதுனால நிறைய லெக் இஷ்யூஸ்லாம் வரும். அண்ட் ஒர்க்கிங் லைனாக இருந்தாலும் ஷோ லைனாக இருந்தாலும் சரி, அப் டு 3 monthsல இருந்து நம்ம வந்து ப்ராப்பர் சப்ளிமெண்ட்ஸ், அதாவது மல்டிவிட்டமின், கால்சியம்லாம் வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும். கோட்ல வந்து இவங்களுக்கும் தனியா மெயின்டெனன்ஸ் ஏதாவது பண்ற மாதிரி இருக்கும், ரெகுலர் க்ரூமிங் அந்த மாதிரி தான். ப்ரோ, ரெகுலர் க்ரூமிங்ன்றது நீங்க ஷார்ட் கோட் எடுத்தாலும் சரி, லாங் கோட் எடுத்தாலும் சரி, ப்ராப்பர் கோமிங் கரெக்டாக பண்ணணும். எவ்ரிடே ஒரு 10 to 5 minutes அது கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. எப்படி இருந்தாலும் விளையாடுவீங்க அண்ட் நீங்க வாக் எடுப்பீங்க. அந்த டைம்ல ஒரு 10 நிமிஷம் அதுங்க கூட உட்காந்து நீங்க ஜஸ்ட் உங்ககிட்ட இருக்க கோம் வச்சு கோம் பண்ணி விடுங்க. ஏன்னா பப்பீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேர் வந்து எவ்ரிடே ஷெட் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் குவான்டிட்டியில் வந்து உங்களுக்கு ஷெட் ஆகும். அதே மாதிரி ஷெப்பர்ட்ஸ்க்கு ஷெட்டிங் பீரியட்னு கேட்டிங்கன்னா இயர்லி வைஸ் வந்து ஷெட் ஆகும், சீசனல் வைஸ் ஷெட் ஆகும். ஓகே, இப்போ பப்பீஸ்ல வந்து எப்படி பிரதர் பார்த்து வாங்கணும்? அதே மாதிரி ஷோ லைனுக்கும் தனியா இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எப்படி பார்த்து வாங்குறது? என்னென்ன மாதிரிலாம் அது குவாலிட்டிஸ் இருக்கணும்? ப்ரோ, இப்போ நீங்கள் ஒரு பப்பியை எடுக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது பேரண்ட். ப்ரோ, நீங்கள் ஒரு பேரண்ட்டை பார்த்து எடுக்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பப்பி எடுக்கிறோம். ஏன்னா ஒர்க்கிங் லைன் பப்பியும் சரி, ஷோ லைன் பப்பியும் சரி, நீங்கள் நல்ல ஒரு ஃபீட் கொடுத்து நல்ல ஒரு நியூட்ரிஷனலாக நீங்கள் பப்பியை வச்சுருந்தீங்க அப்படின்னா எல்லா பப்பியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். லுக் வைஸ் பார்க்க நீங்கள் கையில் தூக்கி பார்த்தா எல்லாமே நல்லா குண்டா உருண்டையாக புசு புசுன்னு இருக்க தான் போகுது. பட் ஆனால் உங்களுக்கு அதுக்கு எப்படி டிஃப்ரென்ஸ் பார்க்கணும்னா, ஒர்க்கிங் லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு அரௌண்ட் ஒரு 50 days அந்த ரேஞ்ச் வரும்போது ஸ்ட்ரெயிட் பேக் உங்களுக்கு கிளியராக தெரியும். குட்டியில் டிஃப்ரென்ஸ் தெரியாது. இதே நீங்கள் ஷோ லைன் என்னும்போது உங்களுக்கு ப்ராப்பர் அனாட்டமி தெரியும். உங்களுக்கு ஷோ லைன் என்னும்போது ஆங்குலேஷன் வரும். ப்ரோ, லைட்டாக பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பாக வர மாதிரி இருக்கும். அது வந்து ஆங்குலேஷன் சொல்லுவாங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அது வந்து லெக் இஷ்யூ, பேக் இஷ்யூ இருக்கு, ஸோ அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. காமனான ஒரு டாக்கே அது ஆக்சுவலா. ஏன்னா இது லெக் இஷ்யூ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அது வந்து அப்படி கிடையாது. லெக் இஷ்யூன்றது அது வேற, அது வந்து வேற டாபிக். அது ஆக்சுவலாக ஜெனட்டிக் இஷ்யூஸ்னால வர்றது. அண்ட் பார்த்தீங்கன்னா சரியா மெயின்டெனன்ஸ் பண்ணாம ஒழுங்கான சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்காம இருக்கிறதுனால வரதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த போன் இஷ்யூஸ்னால வர்றது அந்த ப்ராப்ளம்ஸ். பட் ஆனால் காமனாக ஒரு ஷோ லைன் எடுக்கிறீங்கன்னா பேக் வந்து ஸ்லோப்பாக வரும். அது வந்து ஆங்குலேஷன் சொல்லுவாங்க. அது வந்து நீங்கள் எப்படி பார்த்து எடுக்கணும்னா, இப்போ பேரண்ட்டை பார்த்து எடுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஷோ லைன் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கரெக்டான பேரண்ட்டை பார்த்து எடுக்கணும். அண்ட் பிளட் லைன்ஸ் என்னென்ன, அது என்ன பிளட் லைனு அண்ட் பேப்பர்ஸை வந்து மைக்ரோ சிப் போட தராங்களா எல்லாமே பார்த்து செக் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு பேப்பரோட ஒரு பப்பி எடுக்கிறீங்கன்னா அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் கேட்கணும். நீங்கள் பப்பீஸ்க்கு வந்து பேப்பர் அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அக்னாலஜ்மெண்ட் நீங்கள் கேட்கலாம். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரூஃப் மாதிரி, இப்போ பப்பி நான் பேப்பர் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்டு செக் பண்ணி நீங்கள் பப்பி எடுக்கலாம். வந்து இவங்க ஃபுட் ஹேபிட்ஸ்ல வந்து சொல்லுங்க, என்னெல்லாம் வந்து நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் கம்பல்சரியாவே? ப்ரோ, இப்போ நீங்கள் ஒரு பப்பி எடுக்கிறீங்கன்னா ஷெப்பர்ட்ஸில் ஒரு நீங்கள் அரௌண்ட் ஒரு 40 to 45 days ஒரு பப்பி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பப்பி எடுக்கும்போது பப்பி வந்து மதர் கிட்ட இருக்கும்போது என்ன ஃபீட் எடுத்துட்டு இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் பப்பிக்கு மதர் கிட்ட இருக்கும்போது ஒரு ஃபுட்டு கொடுத்துட்டு நீங்கள் பப்பி எடுத்துருக்கப்போ வேறு ஃபுட் மாற்றினீங்கன்னா ஒரு சம் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ்லாம் வரும். லைக் ஸ்டொமக் அப்செட், டைஜஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய வரும். ஸோ என்ன பண்ணணும்னா, நீங்கள் பப்பி மதர் கிட்ட இருக்கும்போது என்ன ஃபுட் கொடுத்துட்ருக்காங்களோ அதான் கொடுக்கணும். அண்டு நீங்கள் ஒரு பப்பி வேக்சினேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராப்பர் டிவார்மிங் பண்ணிவிட்டு கமர்ஷியல் ஃபுட் மாற்றிக்கலாம். கமர்ஷியல் ஃபுட்டில் வந்து வெரைட்டி ஆஃப் வேரியஸ் பிராண்ட்ஸ் இருக்குது ப்ரோ. அது வந்து நீங்கள் உங்கள் டாக்டர் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அது கூட கொடுக்கலாம். இல்லை நல்ல ஒரு பிராண்ட்ஸ் நம்மகிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். இதே நீங்கள் ஹோம் ஃபுட் வைஸ் போனீங்க அப்படின்னா பப்பீஸ்க்கு வந்து அப் டு 3 monthsலேருந்து நீங்கள் நான்வெஜ் கொடுக்கலாம். பாயில்டு நான்வெஜ் கொடுக்கலாம். அண்ட் வெஜிடபிள்ஸ் கம்பல்சரி கொடுக்கணும். வெஜிடபிள் வைஸ் போகிறீங்கன்னா கேரட், பீட்ரூட், ப்ரொக்கோலிஸ் அண்ட் எல்லோ பம்கின் கொடுக்கலாம், பொட்டேட்டோஸ் கொடுக்கலாம். எதுவாக இருந்தாலும் வெல் பாயில்டாக கொடுக்கணும். எதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பச்சையாக கொடுக்கும்போது ஒரு பப்பிக்கு வந்து டைஜஸ்ட் ஆகாது, அது கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி நட்ஸ் ஐட்டம்ஸ் பப்பீஸ்க்கு டோட்டலாக அவாய்ட் பண்ணிடணும். ஃப்ரூட்ஸ்லையுமே ஒரு பர்டிகுலரான ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் கொடுக்கணும். சீட்ஸ் ஐட்டம்ஸ் எதுவுமே கொடுக்கக்கூடாது. அண்ட் சாக்லேட்ஸ் கொடுக்கக்கூடாது, பிஸ்கெட்ஸ் கொடுக்கக்கூடாது. ஹியூமன் ஃபுட்ஸ் ஒரு மோஸ்ட் ஆஃப் ஒரு 8
80% ஹியூமன் சாப்பிட்ற ஃபுட்டு நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன்னா இப்போ ஒரு என்னோட கஸ்டமர் சைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பப்பி வாங்குறாங்க. அவங்க குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா சாக்லேட்ஸ் கொடுத்துட்றாங்க, எல்லாமே வீட்டில் நடக்க தெரியாம கொடுத்துட்றாங்க. பட் அதனால நம்ம விளையாட்டா பண்ற ஒரு விஷயம் அது பெரிய ஒரு டிராபேக்கா கொண்டு போய் விட்டுரும், அது பப்பிக்கு ஒரு பெரிய இஷ்யூவா கொண்டு போய் விட்டுரும். ஸோ மோஸ்ட்லி அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்றது நல்லது. ஃபுட் ஷாட் பொறுத்த வரைக்கும் நீங்க பப்பி என்கிட்ட எடுக்கிறீங்களோ இல்லை வெளியே எடுக்கிறீங்களோ, எடுக்கும்போது அவங்க என்ன ஃபுட் நீங்க மெயின்டைன் பண்ணிருக்கீங்க அது வந்து சொல்றீங்க கேட்டு நீங்க தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க ஃபுட் கண்டினியூ பண்ணுங்க. இந்த மாதிரி கொடுக்கறதுனால என்னென்ன இஷ்யூஸ்லாம் வந்து வருதுன்னு உங்ககிட்ட சொல்றாங்க. இப்போ நம்ம கிட்ட எடுக்கிறாங்கல்ல, நம்ம நண்பர்கள் நிறைய பேர் எடுப்பாங்க, இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும்னு நீங்க என்ன பார்த்துருக்கீங்க ப்ரோ? ஆக்சுவலா இப்போ பப்பீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாக்லேட்ஸ் அண்ட் இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ்லாம் கொடுக்கறதுனால மோஸ்டா வரக்கூடிய விஷயங்கள் ஸ்டொமக் அப்செட் ஆயிடும். ஒன்ஸ் ஸ்டொமக் அப்செட் ஆச்சுன்னா அங்கேருந்து இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இது வந்து இந்த லீட்ஸ் டு பார்வோ ஆல்சோ. நீங்க பார்வோ இந்த மாதிரிலாம் பாக்குறீங்களே, அதெல்லாம் ரொம்ப ஒரு டேஞ்சரான இஷ்யூ. அந்த மாதிரி இஷ்யூக்கு அது கூட்டு போய் விட்டுரும் ஒன்ஸ் ஸ்டொமக் அப்செட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் ஆகும், ஸ்கின் ரேஷஸ் வரும். சுகர் வந்து பப்பீஸ் டாக்ஸ் ஒத்துக்காது, டைரக்ட் சுகர் பப்பீஸ் கொடுக்கவே கூடாது. இப்போ நீங்கள் பிஸ்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக சுகர் கண்டென்ட் தான் இருக்கும் நம்ம ஹியூமன் பிஸ்கெட்ஸ்லாம். அந்த சாக்லேட்ஸ்லையுமே அதே ஒரு இஷ்யூ தான், சுகர் கண்டென்ட்ஸ் அதிகமாக இருக்கவே கூடாது. ஸோ ஹேர் ஃபால்க்கான ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய வரும். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கன்லாம் நிறைய பேர் கொடுக்கறதுனால சில பேர் போனோட கொடுத்துட்றாங்க. அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தொண்டையில போய் மாட்டி சோக் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபுட் ஷாட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். எது கொடுத்தீங்கனாலும் நீங்கள் பப்பி வாங்குறவங்க கிட்ட கைடன்ஸ் கரெக்டாக எடுத்துட்டு நீங்கள் ஃபீட் எது வேணால் கொடுக்கலாம். ஸோ இவங்களுக்கான சப்ளிமெண்ட்ஸ்லாம் என்னென்ன நம்ம கொடுக்கலாம் ப்ரோ? சப்ளிமெண்ட்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் காமனாக வந்து இப்போ இருக்கிற மார்க்கெட்ஸில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் பர்டிகுலராக சொல்ல விரும்பல. இப்போ நீங்கள் ஒரு ஷெப்பர்ட் பப்பி வாங்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டைல்ஸில் வச்சு வளர்க்கக்கூடாது. டைல்ஸில் வச்சு வளர்க்கறதுனால நிறைய லெக் இஷ்யூஸ்லாம் வரும். அண்ட் ஒர்க்கிங் லைனாக இருந்தாலும் ஷோ லைனாக இருந்தாலும் சரி, அப் டு 3 months இருந்து நம்ம வந்து ப்ராப்பர் சப்ளிமெண்ட்ஸ், அதாவது மல்டிவிட்டமின், கால்சியம்லாம் வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும். மல்டிவிட்டமின், கால்சியம்ஸ் கொடுக்கறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாயிண்ட் இஷ்யூஸ் வராது. லெக் வந்து பேக் லெக் சில டாக்ஸ் வந்து ஹைன்ஸ் லூஸ் ஆகிடும். ஷோ லைன்ஸ்க்கு மெயினாக சொல்கிறேன், பர்டிகுலராக இதை வந்து ஏன் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, என்கிட்ட பப்பி வாங்குற நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஆசைக்கு நல்ல அமௌண்ட் கொடுத்து வாங்கிடுறாங்க. அமௌண்ட் வந்து யாருக்குமே பிரச்சனை கிடையாது, எல்லாம் கொடுத்து வாங்குறாங்க. பட் ஆனால் நம்ம கொடுக்குற ஒரு கைடன்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நான் இந்த சப்ளிமெண்ட் இந்த ஏஜ்லேருந்து நீங்கள் இந்த ஏஜ் வரைக்கும் கொடுக்கணும்னு சொன்னால் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. கடமைக்கு ஒரு 1 or 2 weeks கொடுத்துட்றாங்க, அதோட நிறுத்திடுறாங்க. அதனால என்ன ஒரு இஷ்யூ வரும்னா, டாக் வந்து ஹைண்ட் லூஸ் ஆகும், பேக் லெக் ஹைன்ஸ் லூஸ் ஆகும், அண்ட் ஃப்ரண்ட் லெக் ஹைன்ஸ் லூஸ் ஆகும். ஃப்ரண்ட் லெக்ஸ் எதுக்கு லூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் வந்து ஷெப்பர்ட்ஸ் மட்டும் இல்லை, மற்ற எல்லா பிரீட்ஸுமே கீழே வச்சு ஃபுட்டு வைக்கவே கூடாது. அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு ஹைட்டாக வச்சா மட்டும்தான் அவங்களோட க்ரோத்தும் நல்லா இருக்கும். அண்ட் அவங்க லெக்ஸ் வந்து ஸ்டிப்பாக நின்று சாப்பிடும். அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி க்ராஸாக வச்சு சாப்பிடும்போது அது ரெகுலரா ரிப்பீட் ஆகும்போது அந்த ஒரு ஜாயின்ஸே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கிராஸாவே போயிடுது. பேசிக்கான ஒரு சின்ன விஷயம், ஆனா இதுல இருந்து கூட இஷ்யூ வரும் அப்படின்றது. ஆமா, அது வந்து பேசிக்கான விஷயம். இது ஏன் சொல்லணும்னு நினைச்சேன்னா, ரீசெண்டா ஒரு கஸ்டமர் சைட்ல இருந்து இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்தது. அவங்களுக்கு கைட் பண்ணியுமே அவங்க கேட்கல. ஸோ அந்த பப்பி இப்போ ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால நான் இது சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பர்டிகுலர் பிராண்ட்ஸுன்னு கிடையாது, கால்சியம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த பிராண்ட் கால்சியம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். மல்டிவிட்டமின்ஸ் நிறைய இருக்குது, அண்ட் கோட் டானிக்ஸும் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னாலுமே டாக் நல்லா வரும். அப் டு ஒரு 8 months வரைக்கும் ப்ராப்பரான சப்ளிமெண்ட்ஸ், ப்ராப்பர் வாக்கு, டாக் நல்லா எக்ஸசைஸ் கொடுத்தீங்க அப்படின்னாலே டாக் நல்லா வளரும். நீங்கள் ஹோம் ஃபுட்டில் வளர்த்தாலும் சரி, கமர்ஷியல் ஃபுட்டில் வளர்த்தாலும் சரி, நம்ம டாக் எப்படி பார்த்துக்கிறோன்னு பொறுத்து தான் அதோட அவுட்புட்டுமே வரும். சரிங்களா? ஜஸ்ட் டாகை வளர்த்தோம், கட்டி போட்டோம், காவலுக்காக வச்சோன்னு வச்சிங்கன்னா டாக் ஸ்ட்ரெஸ் ஆகும், டிப்ரெஸ் ஆச்சுன்னா டாகோட ஹெல்த் அஃபெக்ட் ஆகும் ப்ரோ.